என நினைத்தவர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கிய சிசிடிவி காட்சிதான் இவை. பவுன்சரை காரை ஏற்றி கொல்ல முயற்சித்த நபர்கள் யார்? ரெஸ்ட்ரோ பாரில் இரவு நடந்தது என்ன? புதுச்சேரியில் உள்ள வினோபா நகரைச் சேர்ந்த வசந்தராமன் என்பவர் அங்குள்ள ரெஸ்ட்ரோ பாரில் பவுன்சராக வேலை செய்து வருகிறார். இவர் கடந்த 13ஆம் தேதி இரவு வேலை முடித்து தனது இருசக்கர வாகனத்தில் வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது பின்னால் வந்த கார் ஒன்று அதிவேகமாக வசந்தராமன் பைக் மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்றது. இது தொடர்பாக வசந்தராமன் அளித்த புகாரின் பேரில் போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். அப்போது விபத்து பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சியை பார்த்ததும் வசந்தராமனுடன் சேர்ந்து போலீசாரும் அதிர்ச்சி அடைந்தனர். காரணம், வசந்தராமனுக்கு நடந்தது விபத்து அல்ல, அது ஒரு கொலை முயற்சி. வசந்தராமன் பணியாற்றி வரும் ரெஸ்ட்ரோ பாரில் கடந்த 13ஆம் தேதி இரவு 5 நபர்கள் மதுபோதையில் தகராறில் ஈடுபட்டுள்ளனர். அவர்களை அங்கிருந்த பவுன்சர்கள் வெளியே அனுப்பும்போது இருதரப்புக்கும் மோதல் ஏற்பட்டுள்ளது. இதனால் கோபமடைந்த அவர்கள் பாரிலிருந்து இருசக்கர வாகனத்தில் வெளிவந்த வசந்தராமனை காரில் பின்தொடர்ந்து வந்து கொலை செய்யும் நோக்கில் பைக் மீது மோதியது தெரிய வந்தது. இதையடுத்து இந்த வழக்கை கொலை முயற்சி வழக்காக மாற்றிய போலீசார் அந்த நபர்களை பிடிக்க தனிப்படை அமைத்தனர். சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் நடத்தப்பட்ட விசாரணையில் கொலை முயற்சியில் ஈடுபட்டது ஸ்டார்வின், சுதாகர், சிபின் மற்றும் ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த அபிஷேக், ராகுல் என்பது அடையாளம் காணப்பட்டது. இதையடுத்து அவர்களை தீவிரமாக தேடி வந்த போலீசார் ஸ்டார்வின், சுதாகர் மற்றும் சிபினை நேற்று இரவு கைது செய்தனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர்கள் அனைவரும் கட்டுமான பணிகளில் மேற்பார்வையாளர்களாக பணியாற்றி வந்ததும், வாடகைக்கு கார் எடுத்து புதுச்சேரிக்கு சுற்றுலா வரும்போது இந்த சம்பவத்தில் ஈடுபட்டதும் தெரிய வந்தது. பஃப்ல நடந்த தகராறுல இருக்க பவுன்சர் வந்து அவர் வெளியேற்றிட்டாங்க. அந்த நபர் வந்து கீழே வந்து வெயிட் பண்ணி பார்த்து பஃபுக்கு வந்த வேற ஒரு நபரை வந்து ஃபாலோ பண்ணி போய் இது மாதிரி வந்து அடித்து கொலை செய்ய முயற்சி பண்ணியிருக்காங்க. இது சம்மந்தமாக அவங்க கொடுத்த புகாரின் பேரில் வந்து அந்த புகாரை வந்து 0 எஃப்ஐஆரை பதிவு பண்ணி இது லாண்ட் ஆர்டர் இதுக்கு மாற்றினாங்க. இது சம்மந்தமாக நாம் ஒரு எஃப்ஐஆர் போட்டு வழக்கு சம்மந்தப்பட்ட நபரை தேடி வந்தோம். வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வச்சு பார்க்கக்குள்ள வந்து தமிழ்நாட்டு சென்னையை சேர்ந்த ஒரு வண்டின்னு தெரிஞ்சுது. அப்புறம் விசாரிக்குள்ள வந்து வண்டி எடுத்து போனவங்க யாருன்னு பார்த்துட்டு அதில் வந்து ஒரு வண்டியை வந்து சுதாகர் தான் வந்து வண்டியை வாடகை எடுத்து போயிருக்காரு. அதில் ஒரு 4 பேர் போயிருக்காங்க சொல்லிட்டு அப்புறம் விசாரிக்குள்ள வந்து இதில் சம்மந்தப்பட்ட வந்து ஸ்டார்வின், ஷிபின், சுதாகர் அவங்க 3 பேரையும் வச்சு நேற்று வந்து செங்கல்பட்டில் கைது பண்ணி காலையில் வந்து கூட அந்த விசாரிக்குள்ள உண்மையை ஒத்துக்கினாங்க. அவங்கள வந்து இதுமாரி வந்து நீதிமன்றத்தில் வந்து ஆஜர்படுத்த போகிறோம். இன்னும் 2 பேர் வந்து அது தலைமறைவாக இருக்கிறாங்க. அவங்க பேர் வந்து ஒருத்தர் பேர் வந்து அபிஷேக், ஒருத்தர் பேர் வந்து ராகுல். இந்த வழக்கில் தொடர்புடைய 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் தலைமறைவாக உள்ள அபிஷேக் மற்றும் ராகுலை பிடிக்க தனிப்படை போலீசார் ராஜஸ்தானில் முகாமிட்டுள்ளனர். புதுச்சேரியில் ரெஸ்ட்ரோ பார் தகராறில் பவுன்சர் மீது காரை ஏற்றி கொல்ல முயன்ற வழக்கில் 3 பேர் கைது செய்யப்பட்ட சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.